எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இந்த மிஷின் ஏற்கனவே பல கம்பெனிகள் ஏமாத்தின மாதிரி நம்மளும் ஏமாத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுடைய மக்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கலான்ட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையாக லைவாக அப்படியே நான் என்னென்ன பண்ணுறேனோ அது எல்லாமே தெளிவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இந்த மிஷினில் என்ன விஷயம் இருக்குது, ஏன் நீங்கள் மற்ற கம்பெனியில் போய் ஏமாந்த மாதிரி நம்ம கம்பெனியில் ஏமாற மாட்டீங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படிங்கிறக்கான ஆதாரத்தை இந்த மிஷினில் காட்ட போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மற்ற கம்பெனிலெல்லாம் நீங்கள் போய் ஏமாந்தது காரணம் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிஷினில் தயாரிக்கப்பட்ட நூல் தரம் இல்லை. இப்போ நம்ம பேசுகிறது இந்த ப்ளூ கலர் மிஷினை பற்றி. ஸோ இதில் தயாரிக்கப்படக்கூடிய நூல் கையில் பிரித்தா எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டிக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இதை பற்றின R&D பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த மிஷினை நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இதோடைய தரம் என்ன, இதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த நூலுடைய தரம் என்ன அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அந்த கடமையை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த இயந்திரத்துலேருந்து தரமான நூல் வெளியில் வருது அப்படின்னா அந்த நூலை நான் ஈஸியாக விற்றுருவேன். ஸோ அப்போ எங்கேயுமே என்னுடைய பணம் அப்படிங்கிறது தேங்காது. ஸோ உங்கள்கிட்ட நான் மிஷினை விற்கிறேன், அதில் எனக்கு ஒரு லாபம் வருது. சரிங்களா? அந்த லாபத்தை வச்சு திருப்பி நீங்கள் கொடுக்குற நூலை நான் திரும்ப வாங்குகிறேன் பைபேக்கு. ஸோ அந்த நூலை நான் ஈஸியாக மார்க்கெட்டில் விற்றுறேன் அப்படிங்கும்போது எனக்கு பணம் எங்கேயுமே தேங்காது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய பணம் முடங்கலை அப்படிங்கும்போது அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்குற நூலை நான் ஈஸியாக பைபேக் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி R&D பண்ணி இவ்வளோ தரமான மிஷினை நம்ம தயாரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதை நேரில் இப்போ உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். நம்மகிட்ட இப்போ கையில் பிரித்த நூலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது கையால் பிரிக்கப்பட்ட நூல். ஓகேங்களா? ஸோ இந்த நூலுக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்கில் பிரிக்கிற நூலுக்கும், அதாவது நம்மளுடைய மிஷினில் பிரிக்கிற இந்த நூலுக்கும் இப்போ கம்பேரிசன் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஏற்கனவே பழைய டைப் காட்டன் வேஸ்ட் மிஷின் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் பிரித்த அந்த நூலையும் கையில் பிரித்த நூலையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம், பழைய வீடியோ. ஸோ அதில் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், அதெல்லாம் காமிச்சிருப்போம். ஸோ இப்போ அந்த எந்த அளவுக்கு கை நூலோட நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்த நூலை குவாலிட்டிக்கு ஈக்குவலாக க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இதில் காட்ட போகிறேன். ஓகே. ஸோ இப்போ மிஷின் நம்ம ரன் பண்ணலாம். ஓகேங்களா? தெளிவாக பாருங்கள் வீடியோவை. ஸோ இப்போ மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் மேலே நூல் டேமேஜ் ஆகாமல் போயிட்டுருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஆரம்பித்து டேமேஜ் அதிகமாக இல்லாமல் போயிட்டுருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைனும் சரி, குறுக்கால வர நூலும் சரி, டேமேஜாக ஆகாமல் போயிட்டுருக்குது. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த குட்டி குட்டி டேமேஜ் இருக்குது அப்படின்னு. இது கையில் பிரிக்கும் போது இந்த குட்டி குட்டி டேமேஜ் வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஹேண்ட்மேடுக்கு இது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதுதான் முதல் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நூலை தொடர்ந்து ஓட்டி உங்களுக்கு காட்ட போகிற பாருங்க. ஓகேங்களா? இப்போ நூலை நம்ம ஓட்டி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நூலை வெளியில் எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஓட்டின அந்த நூல் மட்டும்தான் உள்ளே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? டேங்க் எம்டியாக தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம 2-3 துணி ஓட்டணும், அது மட்டும்தான் இப்போ இல்லை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதை நான் உதறி கட்ட போகிறேன். சரிங்களா? ஏற்கனவே இப்போ கீழே இருக்கிற அந்த வேஸ்டேஜ் ஃபுல்லாக நம்ம அப்புறப்படுத்திடலாம். சரி, இல்லைன்னா கொஞ்சம் வேறு இடத்துல உதறிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இது கொஞ்சம் டஸ்டெல்லாம் நம்ம மக்களை தள்ளி விட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் உதறணும். சரிங்களா? ஒரு வாட்டி நீங்கள் உதறிட்டீங்க அப்படின்னா இது 100% கையில் பிரிச்சதுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அதாவது நூல் துண்டாகாமல் அப்படியே கண்டினியூவாக வருது. சரிங்களா? இதுதான் முதல் சக்ஸஸ். ஓகேங்களா? பாருங்க, நான் அப்படியே நூலை சுருட்டி என் கையில் பிடிக்கிறேன் பாருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நூலை சுருட்டி கையில் பிடிச்சாச்சு. சாரி, ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நூலை சுருட்டி கையில் பிடிச்சாச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு துணியிலிருந்து பிரிக்கப்பட்ட நூலை மட்டும் நம்ம இப்போ செப்பரேட்டாக எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மீதி எல்லாத்தையும் கீழே போட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடம் க்ளீனாக இருக்கா? நல்லா உதறேன்னா பார்த்துக்குங்க. ஏதாவது விழுகா? ஒரு குட்டி ஒரே ஒரு பீஸ் மட்டும் விழுந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இது ஒரு ஆதாரம். சரி, இன்னொரு துணி எடுக்கலாம். இன்னொரு துணியிலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த நூலை எடுக்கலாம். இன்னொன்று எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, இதை உதறலாம். பார்த்துட்டிங்களா? உங்கள் கண்ணு முன்னாடியே உதறேன், கையில் பிரித்து எடுக்கிறேன். பார்த்துக்குங்க. வெவ்வேறு இடத்துல பிடிச்சி உதறேன், கண்ணா பின்னா உதறேன் பாருங்க. சும்மா அப்படியே லேசாக பேருக்கு உதறேன்னு உதறி காமிக்கல. பாருங்கள் எவ்வளோ இதாக உதறி இருக்கேன். ஒரே ஒரு சின்ன துண்டு பிஞ்சு விழுந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? ஹேண்ட்மேடில் கூட இந்த மாதிரி விழுகும். ஸோ மற்றபடி வேறு எங்கேயாவது பாருங்கள். இப்போது லாங் ஃபோக்கஸில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம உதறின இடத்த பார்த்துட்டிங்களா? நம்ம அந்த பக்கம் செட்டாக போட்ட நூல் அங்கே இருக்குது, ஏற்கனவே உதறி போட்ட நூல் இருக்குது, இப்போ நான் கையில் வச்சுருக்கிற நூல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வாங்க, இது அப்படியே கொண்டு போய் ஹேண்ட்மேடோட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து கையில் பிரித்த ஹேண்ட்மேடு நூலுங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து மிஷினில் பிரித்ததை கீழே போட்டோம். இப்போ கையில் பிரித்ததை எடுக்க போகிறோம். கையில் பிரித்ததுக்கு என்ன அடையாளம்னா, அது பந்து மாதிரி சுருட்டி சுருட்டி பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சின்ன துண்டு வந்து கையில் பிரித்தாலும் வரும்னு சொன்னோம் இல்லையா? பாருங்க, துண்டு வருதா? ஸோ அப்போது அங்கே விழுந்து கிடக்கிற இந்த சின்ன துண்டுக்கும் இந்த ஹேண்ட்மேடில் நம்ம இப்போ பிச்சு போட்ட அந்த சின்ன துண்டு நூலுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஹேண்ட்மேடு இது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை உதறி காட்டுறேன் பாருங்கள். தெளிவாக பாருங்கள், நிலத்தை பார்த்துக்குங்க. நிலம் கிளியராக இருக்கா? பாருங்கள், ஹேண்ட்மேடில் கூட சின்ன துண்டு உழுகுன்னு சொன்னா, இப்போ இதுலேருந்து வரும்போது விழுந்துச்சா? பாருங்கள், இது வந்து 100% ஹேண்ட்மேடு. பந்து மாதிரி சுருட்டி பிரிச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? நூல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் பிரித்தது நீளமாக வரும். கையில் பிரித்தது வந்து பந்து மாதிரி சுருட்டி பிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதையும் நான் உதறி காமிச்சிட்டேன், டஸ்ட்டு வரல. இதையும் நான் உதறி காமிச்சிட்டு டஸ்ட்டு வரல. ஓகேங்களா? இப்போ தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேண்ட்மேடுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு நான் சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா தெளிவாக? ஹேண்ட்மேடுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினில் பிரித்தால் நூல் குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ என்னை நம்புவோர் யாரும், எனது நிறுவனத்தை நம்புவோர் யாரும் பின்தொடருங்கள். இந்த இயந்திரத்தை வாங்கி பயனடையுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மிஷினோட விலை வந்து 1,30,000. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயந்திரம் வந்து நம்ம அந்தளவுக்கு R&D பண்ணி தரமாக உருவாக்கியிருக்கோம். நூல் தரமாக வருது, உங்களுக்கு லைவ்லேயே காமிச்சிட்டேன் நான். துணி வந்து 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நூல் திரும்ப 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு பெருசாக வேஸ்டேஜ் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஹேண்ட்மேடில் ஒரு 100 கிலோக்கு 1 கிலோ வருது அப்படின்னா, இதில் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா போடலாம், 100 கிலோக்கு ஒரு 2 கிலோ வரலாம். சரிங்களா? அவ்வளோதான் இதில் வேஸ்டேஜ் வரும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, வேஸ்டேஜ் ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா? இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சர்வீஸ் வந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு இந்த மிஷினை வந்து நம்ம டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெல்ட் லூஸ் ஆச்சுன்னா அதை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேரிங் போச்சுன்னா அதை நீங்களே கழட்டி மாற்றிக்கலாம். ஒரு ரப்பர் ரோலருக்கு இது போச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மெக்கானிக் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கழட்டி மாட்டி வேலை செய்கிற அளவுக்கு இந்த மிஷினை வந்து ஈஸியாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் ஃப்ரீ மிஷின். நம்பிக்கை இருக்கிற யாரும் இந்த இயந்திரத்தை வாங்கி பயனடையுங்கள். மற்ற நிறுவனம் மாதிரி நம்ம நிறுவனம் ஏமாத்தாது. பல வருஷமாக நம்ம நாகரிகமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட நூல் அனுப்புகிற எல்லாருக்குமே வந்து பணம் கொடுத்தாச்சு. பாருங்கள், நேற்று கூட இது வந்து பழனியிலிருந்து வந்திருக்கு. ரவிக்குமார் அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி இது வந்து செக் பண்ணி பேக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஒரு மூட்டை ஆல்ரெடி செக் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இனி இதை வந்து செக் பண்ணி பேக் பண்ண போகிறோம்.
பண்ணிவிட்டு இதை நாளைக்கு டிஸ்பேச் கொடுத்துட்டு அவருக்கு பணம் கொடுத்துருவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஜென்யூனாக ஒரு 3 நாள் டைம் சொல்கிறோம் நூல் அனுப்புனதுலேருந்து. அந்த 3 நாளுக்குள்ள உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும், எந்த பயம் பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா 1 மாதம் கழிச்சு மிஷின் அனுப்புறது, 2 மாதம் கழிச்சு மிஷின் அனுப்புறது, அந்த பிரச்சனையே நம்மகிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி டீசெண்டாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ரா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்கோம். குடோன் ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக ரா மெட்டீரியல் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக ரா மெட்டீரியலாக நம்ம அடுக்கி வச்சுருக்கோம். பணம் கட்டினீங்கன்னா ரா மெட்டீரியல் உடனே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி நூல் அனுப்புனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நூல் வந்து தரமாக இருக்குது. நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் போனீங்கனாலும் இந்த நூலை வந்து நீங்கள் ஈஸியாக வித்தரலாம். ஓகேங்களா? அப்படி யாராவது குவாலிட்டியில் பிரச்சனை சொல்கிறாங்களா, நீங்கள் தாராளமாக எனக்கு பைபேக் கொடுங்க. எங்கேயும் யார்ட்டையும் நீங்கள் விற்கணுன்ட்டு அலையெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? பைபேக் கொடுங்க, நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு பணம் கொடுத்துறோம். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸில் இணையணும்னு நினைக்கிறவங்க வாங்க. நன்றி, வணக்கம்.